அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அடுத்த 7 நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, அது மட்டுமல்லாது இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மகர ராசிக்காரர்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 28/8/2023 முதல் 3/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் சஞ்சரித்ததால் சில எதிர்பாராத மாற்றம் ஏற்பட்டதுங்க. ஏனென்றால் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், அதாவது ரூணரோக சத்ருஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து சஞ்சரிப்பது ஒரு விதமான யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட அஷ்டமஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது திடீரென பல புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பும், உத்தியோக ரீதியாக மாறுதல்கள், இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவது போன்ற இனிமையான செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. அது மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் அஷ்டமாதிபதியாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இந்த 2 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் கூட சில விஷயங்கள்ல சிறந்த மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் சில சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் கேட்ட இடத்துல சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப சூழ்நிலையும் வெளிவட்டாரத்தையும் சரியான முறையில் கையாளுவதில் சில சிரமம் ஏற்பட்டாலும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் பல நிறைவான தருணங்களாக அமைவதற்கான வாய்ப்பும், பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. சூரியன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதீத நன்மை சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் 7இல் சஞ்சரிக்கிறாருங்க. 7இல் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களது முழு திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விருதுகளை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரனின் அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடிகள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகுங்க. இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக பார்க்கப்படுவது நீங்கள் விரும்பிய வேலை வாய்ப்பு அல்லது உத்தியோக ரீதியான மாறுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, கலைத்துறை அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள், தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், வரவேண்டிய பாக்கி தொகை போன்றவை கிடைப்பது, அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்தும் மனநிறைவில் கிடைப்பது, புதிதாக நிலவுலங்கள் வாங்குவது, சுப நிகழ்வுகளை பல்வேறு விதத்தில் மகிழ்ச்சிகரமாக நடத்துவது போன்ற ஏதேனும் ஒரு செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இனிமையான செய்தியை கேட்டு மகிழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலும் சரி, கட்சியிலும் செல்வாக்கு அதிகரித்து நல்ல ஒரு முன்னேற்ற வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு மாறியிருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தை விட்டு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாய் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான இன்னல்கள் குறைகிறது. நீங்கள் நினைத்தபடியே அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்யலாம். புதிதாக நிலவளங்கள் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் மற்றும் அக்கம் பக்கத்து நிலத்தாருடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படுங்க. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில்
சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொள்ளலாம். சற்று காலதாமதம் ஏற்பட்டாலும் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடித்து அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இருக்குங்க. செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவானினால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் நிச்சயமாக குறையும். அது மட்டுமல்லாது சுக்கிரனும் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் இந்த வாரத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. சந்திரனின் அமைப்பும் சாதகமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிப்பது சில சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் உத்தியோகம், தொழில் மற்றும் வியாபாரத்துறை ரீதியாக எந்த முடிவு எடுத்தாலும் குடும்பத்திலும் சரி எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து யோசித்து முடிவெடுங்க. மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தால் பெரிய அளவிற்கு சிரமத்தை தவிர்க்க முடியும் என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். சனியின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. உத்தியோக ரீதியாக தவறான முடிவு எதையும் எடுக்கக்கூடாதுங்க. சில சிரமங்கள், வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் போட்டிகள், பொறாமைகள் அதிகரிக்கும். மறைமுக தொல்லைகள் அதீதமாக இருக்குங்க. உங்களிடம் ஒன்று மற்றவர்களிடம் ஒன்று பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மற்றவர்களை இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு நம்ப வேண்டாம். மற்றவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய வகையில் தான் பணியாற்றுவார்கள். அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்க. மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதை ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார். பெருமளவிற்கு சிரமம் இருந்தாலும் அவை அனைத்தும் மிக விரைவில் மாறிவிடும் என்பதை ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு, கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கேது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேது சஞ்சரிப்பதால் சில கற்பனையான கவலைகள், பயங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற தருணங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. எதிர்மறையான சிந்தனைகளை கையாளும் போது அதீத கவனம் தேவை. மேலும் 4ஆம் இடமாகிய அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க. ராகு 4இல் இருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே சற்று நிதானத்துடன் செயல்படணும். அது மட்டுமல்லாது ராகுவுடன் இணைந்து குருவும் சஞ்சரிக்கிறார். எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் குறைந்தாலும் கூட அர்த்தாஷ்டக குரு அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க. மிக விரைவில் வக்ரகதியில் திரும்புவதால் சில மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனினும் இந்த தருணத்தில் குரு, ராகு, கேது மற்றும் சனியின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதை உணர்ந்து சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இல்லம் தேடி வரக்கூடிய நல்ல செய்தியாக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு மிக வலுவாக இருக்கிறது. எனவே நிறைந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நன்மை பெறுவதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதன் மூலம் நிறைந்த நன்மை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.